சின்ன பையன் வந்து தெரிஞ்சதுனால சின்ன பையன் மாதிரி வந்துருக்கேன். நான் வந்து எனக்கு அண்ணன்கள்லாம் இவங்க வீட்டில் போனோம்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கச்சேரினா இவங்க வீட்டில் தான் போய் சாப்பிட்றது. மத்தியானம்லாம் ஒரே பாட்டாக பாடிட்டு இருப்பாங்க. அந்த காலங்களில் அந்த காலத்துலேருந்து பழக்கம். மெல்மிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க இவங்க அப்பா. அந்த டைம்லேருந்து பழக்கம், இன்றைக்கு வரைக்கும் பழக்கம். இதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்களோட பழக்கம். தாத்தா தாத்தான்னு அதெல்லாம் ஆசையாக இருக்கும். அது மாதிரி குடும்ப உறவு எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நான் அந்த நாளையும் இந்த நாளையும் நினச்சி வரும்போது எப்படி இருக்குன்னா, சுத்தச்சம்பா பச்சை நெல் குத்தத்தான் வேணும். நான் இப்போ குத்த தேவையில்லை, எல்லாம் மொத்தமாக வந்தது. எல்லாம் சாப்பாடு சமைக்கிறது வந்து அதுக்கு ஒரு குக்கரு பரிமாறி ஊட்டுறது தான் ஒன்று கண்டுபிடிக்க. இன்றைக்கி கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் இருந்தால் இல்லை இனிமேல் பாருங்கள் கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களே வரும்போது நீங்கள் என்ன சீதனமாக கொடுக்க போகிறீங்கிறத நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது அது பண்ணலாம். இப்போ வைக்க போகிறதில்ல, எப்படி தானே வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தான் வைக்க போகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சீதனமாக கொடுக்கும்போது இதில் இன்னும் சின்ன சைஸு சீதனம் இல்லை, அன்பளிப்பு. அன்பளிப்பு சீதனம்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் நேமாக கஷ்டப்படணும். கீரை வழி மசிலாம் இந்த போடு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கணுமா, அதில் கேட்டேன் எல்லாம் வைக்கலாமா, அதில் ரசம் வைக்கலாமா, சாம்பார் வைக்கலாமா, எல்லாம் வைக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி இன்னும் கையடக்கமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே நல்லாயிருக்கும். யார் இப்போல்லாம் வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிறதுக்கு எங்கே இருக்குது. இப்போ எங்கள் மியூசிக்லேயே கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இவர் மியூசிக்லேயும் பெரியாள். சமயத்தில் ஒரு படம் மியூசிக் பண்ணி இவர் ரிலீஸ் பண்ணார். நாங்கள் எல்லாரும் பார்த்தா நானும் பாட்டு எழுதிருக்கேன். அவருக்கு இவருக்கும் சேர்ந்து பாட்டு எழுதிருக்கேன். நிறைய பாடல்கள் கேட்டிருக்கேன். அவரோட பாடல்கள்லாம் ரொம்ப இசையிலையும் நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள். சாப்பாடு சொன்னோன்னே சரி இன்றைக்கி சாப்பிட இதை புதுதாக ஐட்டம் பண்ணுறாங்க, சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தேன். ஆனால் சுகர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி கிண்டுறதை பார்த்தோன்னா நமக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அது அந்த மாதிரி டெம்ப் பண்ணுதேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேலைகளை ரொம்ப சிக்கனமாக போகிற பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபாரினில் எல்லா இடங்களுக்கும் அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சது. உங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய மிஷினில் உருவான சாப்பாடு தான் நீங்கள் பல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாமல் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்களுடைய இதுதான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஆக எல்லாருக்கும் அரசுவையோடு நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும்ன்றதுல எண்ணமுள்ள சதீஷ் அவர்களை பார்த்ததில் வந்து கொல்லோன்ன சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அப்போ பாட்டு இருந்தது. இப்போ கடற்கரை சேனலில் 10 கடற்கரை சேனல் சமைச்சு போடுறதுக்கு எங்கள் பாத்திரங்கள் ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி சிக்கனமாக கொண்டு வர விஷயங்களை இன்னும் சிக்கனம் ஆகணும். ஆகி ஆனால் நிஜமாக சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், வீட்டில் இந்த மசாலா போட்டு அரைச்சி இந்த கைக்கு அப்படி வளைச்சி அந்த மசாலா போட்டு அந்த ருசியெல்லாம் இதில் வந்துடும் நினைக்கிறேன். வந்துடும் இல்லை அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். நம்மளாம் மசாலா அரைச்சி போட்டு அதே போல் நெல் குத்தி இந்த பாட்டுகள் தான் போட்டுருக்கோம். அது மாதிரி இவைகளை சிக்கனமாக கொண்டு வந்ததுக்கு இனிமேல் விஞ்ஞான காலத்தில் என்னென்ன வருமோ ஊட்டி விடுறதுக்கு மட்டும் ஒரு வருஷம் வயசானவங்க சாப்பிட முடியாமல் படுத்துனாங்கன்னா அது ஒரு மிஷின் வச்சு சாப்பாடு ரசித்து ஆடு சொல்லி ஊட்டுற மாதிரி ஒன்று கண்டுபிடிக்க பின்னால் சும்மா சொல்கிறோம். உங்களையெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அது மறக்க முடியாத நண்பர், விலக முடியாத நண்பர், பிரிய மனமில்லாத ஒரு நண்பர். அப்படிப்பட்ட ஒரு நண்பர் கூப்பிட்டு நான் வராமல் இருக்க முடியாது. வந்திருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து வந்ததுக்கு எனக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துருக்காங்க. அவங்களோட சேர்ந்து எண்ணெய் நிற்க வைக்கிறதுக்கு இதற்காக வேணும்னு தான் நான் இந்த மாதிரி சண்டை எடுத்து போட்டிருந்தேன். உங்களுக்காக நீங்கள் இப்படி சொல்லுவீங்க எல்லாமே அப்படின்னு எல்லாமே இது ஒன்று டைட்ஸ்னா இடமே தான் பார்த்துக்கலாம். அதுக்காகலாம் மிஷின் வந்துச்சு பாருங்க. ஓகேங்க நன்றி. எல்லோரும் சந்தோஷம் வாங்க. எப்படி இனிப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி இனிப்பான வாழ்க்கையில் வாங்க. சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இதில் வெள்ளத்தில் பண்ண முடியாது, எல்லாத்துலேயும் பண்ணணும். டேஸ்ட்டு தான் நம்ம சொல்கிறேன். ஓ ரைட்டு, வெள்ளம் தான் சாப்பிடணுன்னு இருக்காங்க. அதனால பார்த்துக்கலாம். அதுக்கு ஓகே, நான் வாங்கும்போது பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சதீஷ். நன்றி. இன்றைக்கி வந்து நாங்கள் காஸ்மோஸ் குக்வாக் அப்படின்ற ஒரு பிராண்ட் சீரீஸில் காஸ்மோஸ் குக்வாக் மினி அப்படின்ற ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஷெஃப் சீதாராம் சார் ஜிஆர்டியோட கார்ப்பரேட் ஷெஃப் வந்து இது அன்வீல் பண்ணியிருக்காரு. எங்களோட நண்பர்கள் சங்கீதா ரெஸ்டாரண்ட் செயின் உரிமையாளர் பாபு சார், அப்புறம் சங்கர்நாதன், அப்போலோ பனானா லீஃப் சிங்கப்பூர், அப்புறம் A2B மிஸ்டர் விஷ்ணு சங்கர், பல நண்பர்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷெஃப் அஜித் ரெசிடென்சி ஹோட்டலில் இருக்கிற கார்ப்பரேட் ஷெஃப்பும் அவர் இன்றைக்கி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இது வந்து ரொம்ப காம்பேக்ட் மிஷின். இது 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இது கெப்பாசிட்டி வந்து 20லிருந்து 1000 லிட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது.
இது டேபிள் டாப் மாடல் சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் ஆகும். இது சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்வீட் ஷாப்ஸ், சாக்லேட் நடத்துகிறவங்க, சாக்லேட் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். இது இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டுக்கும் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பிளான் இருக்குது. ரொம்ப காம்பேக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ டெமோலாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்வீட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. டெம்பரேச்சர் வந்து அப் டு 250 டிகிரி C. இது வந்து ப்ரைஸ் ஆஸ் ஆஃப் நோ 8.5 lakhs ப்ளஸ் GST நம்ம இந்தியாவில் வச்சுருக்கோம். அது பொருளை பொறுத்து. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கோம். இது அரௌண்ட் அபவுட் 20 to 25 minutes ஆச்சு. அது பொருள் இப்போ சாம்பார், நான்வெஜ் கிரேவி எல்லாத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே தான் ஆகும். அதனால் ஃபாஸ்ட்டாலாம் ஆகாது. சாப்பாடுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அந்த டைம் தான் ஆகும். அது அந்த டைமில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ராடக்டோட டேஸ்ட் வந்து வேரி ஆகாது. இப்போ நம்ம நார்மலாக பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அது ஆகாது. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ப்ராடக்ட். இது வந்து 20 லிட்டர் அப்படின்னா இப்போது ரவுண்ட் அபவுட் 8 to 10 கிலோ பொருள் வரைக்கும் பண்ணலாம். அது வந்து எகெயின் ப்ராடக்டை பொறுத்து. இப்போ நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறோம்னா 10 கிலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது 3.5-4 கிலோ பண்ணலாம். அந்த மாதிரி வேரி ஆகும். இந்த மிஷின் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டைம் லிமிட்லாம் கிடையாது. கண்டினியூஸ் யூசேஜ் தான். எங்களுக்கு வந்து நாங்கள் வேர்ல்டு வைடாக எங்களுக்கு ஃபுல் செட்டப் இருக்குது. இந்தியாவில் மட்டும் நாங்கள் 42 டெக்னீஷியன்ஸ் வச்சுருக்கோம். தமிழ்நாடுலேயும் சரி, ஆந்திரா, கர்நாடகா, நார்த் இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. எங்களோட பேஸே வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் தான். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமில் நாங்கள் வந்து சப்போர்ட் சர்வீஸ்லாம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. எல்லாமே இப்போ மேனுவலாக வந்து ஆளே கிடைக்க மாட்டேங்குது. இது ஸ்வீட் மாஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த ப்ரிசிஷனான ஆளுங்க கம்மியாகிட்டு. இது அந்த ப்ரிசிஷன் கொண்டு வரலாம். ஆள் மிச்சமோட பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப கிடைக்கும் சார். அதுதான் ரொம்ப. அஃப்கோர்ஸ் லேபர் சேவிங் இருக்குது. இந்த மாதிரி சின்ன மிஷினில் லேபர் அப்படின்ற ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது. ப்ரிசிஷன், ஸ்பேஸ், இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சேஃப்டி. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மாலில் இருக்கும். இப்போ நம்ம மாலில் போய் இப்போ கேஸ் எக்யூப்மெண்ட்டு யூஸ் பண்ண முடியாது சேஃப்டிக்கு. இது மாதிரி இண்டக்ஷன் எக்யூப்மெண்ட்டு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் யூஸ் பண்ணி பர்ஃபெக்ஷனும் ப்ரிசிஷன் கிடைக்கிது. அதுதான். என்ன சார்? சுவை. இப்போ சுவை அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் இது பண்ணுறது ஒரு வெசல் தான். அதே வெசல் தான். அந்த ரா மெட்டீரியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை அரைக்கிறது வந்து எப்படி வேணாலும் பண்ணிங்க. மிக்சியில் அரைச்சா அதோட பக்குவம் வேறு மாதிரி, கல்லில் அரைச்சா அதோட பக்குவம் வேறு மாதிரி. அந்த பக்குவத்தில் வர பொருளை தூக்கி இதில் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. போது வேரியேஷன் கிடையாது. ஹீட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபுட்டில். நம்ம கல்லில் அரைக்கும்போது அம்மியில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப மைல்டு. இப்போ கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலையோ அரைக்கும்போது அதோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். அதோட வேரியேஷனால தான் ஃபுட்டோட ஃப்ளேவர் மாறுது. குக்கிங் பொறுத்த வரைக்கும் அது பேலன்ஸ் ஆகிரும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் ரிட்டென்ஷன் 100%. அதில் மாறவே மாறாது. இண்டக்ஷன் ஸோ கன்சப்ஷன் வந்து ரொம்ப லோ. இன்றைக்கி வந்து நம்ம டெக்னாலஜியே வந்து சோலார், இண்டக்ஷன் அப்படின்னு மாறிட்டு தான் இருக்குது. ஸோ இது க்ரீன் எனர்ஜி, நம்ம க்ரீன் டெக்னாலஜிக்கு போயிட்டுருக்குறோம். எந்த அளவுக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டான மிஷின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் போனால் 2 to 3 யூனிட் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கே. ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அவ்வளோதான் வரும் சார். இது 8.5 lakhs ப்ளஸ் GST இப்போதைக்கு வச்சுருக்கோம். ரைட். தேங்க்யூ சார்.